அவருக்கு ஸ்தோத்திரம். காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்பமாய் எண்ணியவர்கள் முன்பு அற்புதமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அற்பமாக என்றாங்களா? உங்களை படிக்கலைன்னு சொல்லி, அழகில்லைன்னு சொல்லி, ஒருவேளை கடன் வந்தது நிமித்தம், ஒருவேளை வியாதி வந்தது நிமித்தம் நீங்கள் அற்பமாக நினைக்கப்படுறீங்களா? ஞானமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாங்க. நாங்கள் மிகவும் எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. எங்கள் சூழ்நிலை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. எல்லாரும் அவமானமாக எங்களை நினச்சாங்க. சொந்த மந்தம் எங்களை அவமானமாக நினச்சிச்சு. சின்ன வயசில் அவங்க இறந்துட்டாங்களா அவங்க அப்பா. அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பாருங்கள், தாய் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த தாய் பாருங்கள், அல்லேலூயா, மிகவும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கிருபையில் ஜெபத்திலே வளர்த்து கொண்டிருக்காங்க பிள்ளைகளை. ஆனால் இன்றைக்கி அந்த பிள்ளைகள் பாருங்கள் ஊழியம் செய்கிறாங்க. 2 ஆசத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு. நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல ஊழியம் பாருங்கள். அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த குடும்பத்தை கர்த்தர் அல்லேலூயா அவங்களையும் ஆசீர்வதித்து அற்புதமாய் அநேகருக்கு அற்புதமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் உட்காந்து அழுது கொண்டு இருக்கலாம். ஐயோ, அற்பமாக நினைக்கப்படுறேனே, என் பிள்ளைகளும் நானும் அற்பமாக நினைக்கப்படுறோமே, எல்லாரும் எங்களை அற்பமாக நினச்சி சிரிக்கிறாங்களே, என்றைக்கு தான் நாங்கள் நன்றாக இருக்க போகிறோம்? நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். நீங்கள் அழுகிற வேளையில் அவங்க சிரித்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இதில் வாசிக்கும் பொழுது, அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, பெண்கள் வேதனைப்படுத்துகிறா பாருங்கள். மிகவும் வேதனைப்படுத்துகிறா. மனமடி உண்டாக்குவாளாம். ஏன்னா அவளுக்கு குழந்தை இருக்குது, இவளுக்கு குழந்தை இல்லை. அதனால் என்ன செய்யறா? மனமடி உண்டாக்குவாளாம். அழுதுகிட்டே இருப்பாளாம் பாருங்கள். அண்ணன் அழுதுகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையா? குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்களை எல்லோரும் மனமடி பேசுகிறாங்களா? அற்பமாக என்ன படுறீங்களா? அல்லேலூயா. படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, அழகு இல்லை, அல்லேலூயா என்ற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அற்பமாக நினைக்க அழுதுகிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை தான் அற்புதமாய் மாற்றப் போகிறார். அண்ணா அண்ணால் அப்படி தான் செஞ்சாங்களா? அழுதுகிட்டு 1 சாமியில் 1 அதிகாரத்தில் ஃபுல்லாக வாசிக்க முடியுது பாருங்கள். அல்லேலூயா. அண்ணாள் ஏன் அழுகிறா? 10 குமாரரை பார்க்க நீ எனக்கு அதிகமாக அல்லவான்னு சொல்லி கணவன் ஆட்டி தேடுறாரு. ஆனால் முடியலை பாருங்கள். ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அண்ணால் அழுகிறாங்க. கசந்து அழுகிறாங்க போய். ஐயோ, ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்கள், கசந்து அழுன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு வேதனை பாருங்கள். வேதனை இருந்தால் தான் பாருங்கள் அந்த கசந்து அழுக வரும் பாருங்கள். இன்னைக்கு நீங்களும் கசந்து அழுது கொண்டு இருக்கலாம். ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அற்பமாக நினைப்படுறோம் நாங்கள். இனி எழும்ப முடியாது, உயர முடியாது. இனி அவ்வளவுதான், எனக்கு குழந்தை இருக்காது. இனி கணவன் ரட்சிக்கப்பட மாட்டார், என் மனைவி ரட்சிக்கப்பட மாட்டார், அவ்வளோதான், என் பிள்ளை ரட்சிக்கப்படாது. அதில் உங்கள் பிள்ளைகளை தான் கர்த்தர் அற்புதமாய் மாற்ற போகிறார். உங்கள் கணவன், உங்கள் மனைவி தான் அற்புதமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. அண்ணால் பாருங்கள், கசந்து அழுதாங்களாம். வெகு நேரம் ஆளுதலை செபிச்சாங்களாம். கர்த்தர் குழந்தை கொடுத்தாரு பாருங்க. பெண்ணினால் பெற்ற பிள்ளை தீர்க்கதரிசி அல்ல, அண்ணால் பெற்ற குழந்தை தான் தீர்க்கதரிசி. அற்புதமாய் கர்த்தர் மாற்றிட்டார் பாருங்க. அற்பமாக நினைக்கப்பட்ட அண்ணால வயிற்றில் பெற்றெடுத்த பிள்ளை சாமுவேல் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பாருங்க ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அண்ணல் கர்த்தர் இன்னும் பாருங்க குழந்தை கொடுத்து அவளை கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட நிலைமையில் அழுது கொண்டு இருக்காள். ஐயோ, எனக்கு குழந்தை இல்லையே,
நான் என்ன பண்ணுவேன்? அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நீங்கள் பெற்றெடுக்க பிள்ளை தான் தீர்க்கதரிசியை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பெற போகிற ஆசீர்வாதம் தான் அது அற்புதமாக இருக்கும். அது எந்த ஆசீர்வாதமும் சரிதான். ஒருவேளை ஒரு வேலையாக இருக்கலாம், ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம். எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்து அழுத பிள்ளைகள், அற்பமாக எண்ணப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் அற்புதங்களை செய்து அவர் அற்புதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்து ஹல்லேலூயா ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் சோர்ந்து போகாது. நீங்கள் தான் ஹல்லேலூயா அற்புதம். நீங்களும் குடும்பம் தான் அற்புதம். நீங்கள் அற்புதமாக நினைக்கப்பட்டபடினால ஹல்லேலூயா உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அற்புதமாய் மாற்ற போகிறா. நீங்கள் தான் தேவ பிள்ளைகளே, நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? உன்னை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார். அழாதே மகளே, கண்ணீர் வடிக்காதே, நான் உன்னை உயர்த்துவேன். அற்பமாக நினைக்கப்பட்ட இடத்துலலாம் உன் தலையை உயர்த்தி காட்டுவே. என் தலையை உயர்த்துவா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தலையை உயர்த்துவா நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3 20 வசனம் வாசிக்கும் முன் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சேபா மட்டும் சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. எப்படி பார்த்தீங்களா? சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எல்லா வார்த்தைகளை ஒன்றால் நிறைவே தரையில் விழுந்து போக விடவில்லை. ஆமென். தீர்க்கதரிசி தான் சொல்லி இஸ்ரவேல் எல்லாருக்கும் விளங்கிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதமும் எல்லா பக்கமும் தெரிய போகுது. நீங்கள் அற்புதம் சொல்லி உலகம் முழுவதும் தெரிய போகுது. நீங்கள் அற்பமாய் நினைக்கப்பட்டபடினால, அற்பமாய் உங்களை நினைத்தபடினால ஹல்லேலூயா அற்புதமாய் உங்களை மாற்றி அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதம் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அவருக்கு பிடிக்கும் பாருங்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நான் அற்பமாக என்ன பண்ண, ஆளுக்கு இல்லை, பணம் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுகிற குடும்பத்தை தான் கர்த்தர் நேசித்து அற்புதமாய் மாற்றார். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு கண்ணீரை துடைத்து அதிசயங்களை செய்ய வைப்பார் உங்களை கொண்டு. ஹல்லேலூயா. இயேசுவே நம்முடைய வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். ஏசப்பா அன்னைக்கு தகப்பனே, அண்ணாள் தகப்பனே, குழந்தை இல்லாமல் அழுதாய் சுவாமி. ஆமென். சக்களத்தை வேதனைப்படுத்தினாப்பா, அதனால் மனங்கசந்து அழுதான். அவள் பெற்றெடுத்த பிள்ளை தீர்க்கதரிசியாய் அற்புதமாய் மாற்றினீங்க ஏசப்பா. இன்றைக்கி ராஜா நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை கொடுத்து ஆமென் தீர்க்கதரிசியை மாற்றுங்க ஏசப்பா. கடனுங்கிற சிறையிலிருந்து பிள்ளைகள் வெளியே கொண்டு வந்து அற்புதங்களை செய்து அற்புதமாய் மாற்றுங்க ஏசப்பா. வியாதிலிருந்து விடுதலை கொடுத்து அற்புதமாய் மாற்றுங்க ஏசப்பா. ஆமென். ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் ஏசப்பா. என்னென்ன காரியத்தில் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ அந்தந்த காரியங்களை அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க ஏசப்பா. மகிழ்ந்தீருங்கள், மகிழ்ந்தீருங்கள், கர்த்தரில் மகிழ்ந்தீருங்கள், இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அமேனப்பா. நன்றிப்பா, 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 நன்றிப்பா. அதிசயம் நடக்க மாட்டேக்கேன்னு கலங்குற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து மகிழ பண்ணுங்க இசப்பா. வியாதியில் மரண கட்டுகள் ஒட்டையட்டும், பாதாள கட்டுகள் ஒட்டையட்டும், கடன் கட்டுகள் ஒட்டையட்டும் இயேசுவின் நாமத்தில். அதிசயம் நடப்பதாக. காரா ஊஷபாலா தாரைக்கா தூரிக்கரவா. எந்த நிலைமையில் இருந்தாலும் நோக்கி கதறுகிற பிள்ளைக்கு உதவி செய்யுமாப்பா. கத்த தொடர்ந்து இருக்க அனைவர் மேலே ரத்தத்தடி நான் தெளிக்கிறேன். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் அள்ளி தெளிக்கிறேன். இப்படி வாகனங்களில், வீட்டில், வருமானத்தில் எல்லாவற்றையும் ரத்தத்தள்ளி தெளிக்கிறப்பா. கடன் கட்டுகள் ஒட்டையட்டும் ஏசப்பா, ஒட்டையட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதி கட்டுகள் ஒட்டையட்டும் இயேசுவின் நாமத்தில். திருமண தடைகள் ஒட்டையட்டும் ஐயா. கற்பதை கனி குட்டுங்க ஏசப்பா. இந்த தடைகளை ஒட்டைக்கிறேன் இயேசுவின் நாம. அதிசயம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக ராஜா. ஏசப்பா உங்களுக்கு நன்றி. தீர்க்க முடியாத பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் இன்றைக்கி மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்படி கதற அடிக்கிற பாடுகளை வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாம. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையிடுவேன், பங்கடையில் வந்த எகிப்தெல்லாம் செங்கடலை போட்டது போல இன்னைக்கு பாடுகள் துன்பம் எல்லாம் இன்னைக்கு தகப்பானே நிர்மலமாய் போகட்டும் இயேசுவின் நாம. அதிசயம் நடப்போதாக, அற்புதம் நடப்போதாக இயேசப்பா. நன்றி, நன்றி, நன்றி. அதிசயமானவரே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபை புதியது. உடைய புது கிருபை தாங்க, புது பலனை தாங்க, புது அபிஷேகத்தை குடுங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி கேட்க முடிச்சு நோர்க்கின எலும்புகள் களி கூறட்டும் ஏசப்பா. இந்த குடும்பங்களை கொண்டு ஏசப்பா அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் தகப்பனே ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஏசப்பா. கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும்,
துன்பம் துயரம் மாறடும், மந்திர தந்திரம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலோட அக்கினி இறங்கட்டும் ஏசப்பா. அதிசயங்களை செய்யும் வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.